அந்த விவசாயி படித்தது என்னவோ 5ஆம் வகுப்பு வரைதான். ஆனாலும் அவர் ஆங்கிலத்தை மிக சரளமாக பேசுவார், வாசிப்பார். ஒரு நாள் அவர் தனது விளை நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த போது மேகத்தில் பி என்ற எழுத்தும் சி என்ற எழுத்தும் தெரிந்தன. பிரீச் கிரைஸ்ட் என்பதைத்தான் கடவுள் இந்த 2 எழுத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்றாரோ என்று நினைத்த அவர் தன் நிலத்தையும் உடைமைகளையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார். ஒரு நாள் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் அவர் போதித்துக் கொண்டிருந்த போது தான் எப்படி நற்செய்தி பணியாளர் ஆனேன் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். கூட்டம் முடிந்ததும் பகட்டாக உடை உடுத்தியிருந்த ஒருவர் அவரிடம் வந்து பிசி என்பதை பிளான்ட் கோன் PLANT என்றும் எடுத்துக்கொண்டிருக்கலாமே, ஏன் பிரீச் கிரைஸ்ட் என்று எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் துறந்து நற்செய்தி அறிவிக்க வந்தீர்கள் என்றார். அதற்கு நற்செய்தி பணியாளர் அவரிடம், உங்களுக்கு தோன்றியது எனக்கு தோன்றவில்லை. ஒருவேளை நீங்கள் சொல்வது போன்று நான் மக்காச்சோளம் பயிரிட்டு அறுவடை செய்தால் கிடைக்கும் மகிழ்ச்சியை விடவும் ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதால் கிடைக்கும் மகிழ்ச்சியை வார்த்தையால் விவரித்து சொல்ல முடியவில்லை என்று கண்களில் ஒளிமின்ன பதிலளித்தார். ஆம், இந்த நிகழ்வில் வரும் விவசாயி ஆண்டவரின் அழைப்பை ஏற்று விவசாயத்தை விட்டுவிட்டு நற்செய்தி பணியாளர் ஆனார். இன்றைய இறைவார்த்தை உலகெங்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற செய்தியை தருகின்றது. நற்செய்தியில் உயிர்த்த ஆண்டவர் இயேசு தம் சீடர்களிடம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைக்கின்றார். இயேசுவின் இந்த அழைப்பை ஏற்று அவரது சீடர்கள் எப்படி நற்செய்தி அறிவித்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. இயேசுவின் சீடர்களான பேதுருவும் யோவானும் படிப்பறிவற்றவர்கள். ஆனாலும் அவர்கள் யூதர்களின் தலைமைச் சங்கத்திற்கு அஞ்சாமல் அவரை பற்றி துணிவுடன் அறிவிக்கின்றார்கள். மேலும் தலைமைச் சங்கத்தில் இருந்தவர்கள் பேதுருவிடமும் யோவானிடமும் இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாய் கட்டளையிட்டதும், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று அவர்கள் உறுதியாய் சொல்கிறார்கள். ஒரு காலத்தில் யூதர்களுக்கு அஞ்சி அறைக்குள் இருந்த பேதுருவும் யோவானும் ஆண்டவரின் உயிர்ப்புக்கு பிறகு அவரை பற்றி துணிவுடன்